திரு ஆடி பூர விழாவையொட்டி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலிலிருந்து வழக்கம் போல ஆண்டாள் கோவிலுக்கு வெகு விமர்சையாக சீர்வரிசை கொண்டுவரப்பட்டது. புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தையொட்டி ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து பட்டு வஸ்திரங்கள், பழங்கள், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டது. பின் அவை ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் திருவரங்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் உடனுறை அரங்குளநாதர் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. ஆடிப்பூர திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அரோகரா கோஷம் விண்ணதிர 4 ரத வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் நிலைக்கு வந்தடைந்தது. ஆடிப்பூர திருவிழாவையொட்டி பிரசித்தி பெற்ற திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் அறம் வளர்த்த நாயகி உடனுறை ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடிப்பூரம் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் அறம் வளர்த்த நாயகி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி ராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி திரு காமேஸ்வரர் கோயில் தேரோட்டத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வடம் பிடித்து தொடங்கி வைத்து தரிசனம் செய்தார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள கோகிலாம்பிகை உடனுறை திரு காமேஸ்வரர் கோவிலில் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.